வணக்கம். டே 2 முடிஞ்சது. இந்தியா இங்கிலாந்துல. நெறைய பேர் சொன்னாங்க, நம்ம ரொம்ப ஆப்டிமிஸ்டிக்கா இருக்கோம். பீடாக் வந்து ரொம்ப புல்லிஷா இருக்காரு அப்படின்லாம் சொன்னாங்க. இந்தியா சிறப்பா செஞ்சுட்டாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் லீடையும் எடுத்துட்டாங்க. பீடாக் என்ன நினைக்கிறீங்க? ஜெய்ஸ்வால் 200 சொன்ன மாதிரியே போட்டாரு. இந்தியா லீடும் எடுத்துட்டாங்க. ஜஸ்பிரீத் பும்ரா முடிச்சு விட்டாரு 5 விக்கெட் எடுத்து. மேட்ச் வந்து இந்தியாவுக்கு ஃபேவரா இருக்கு. உங்களுடைய தாட்ஸ் என்ன? 10 பேர் வச்சுதான் ஆடுறாங்க அப்படின்னு தைரியமா சொன்னேன் இல்லையா? அதை யாராவது டினை பண்ண முடியுமா? அதாவது நிறைய பேர் என்ன சொல்றாங்க, போன டெஸ்ட் மேட்ச் வந்து நீங்க ஜெயிக்கும்னு சொன்னீங்களே, ஜெயிக்கல. நீங்க 10 பேரை வச்சு ஆடினீங்கன்னா ஜெயிக்க முடியாது. இந்த டெஸ்ட் மேட்சும் நீங்க ஓவரா சொல்றீங்க, ஜெயிக்க மாட்டாங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. இன்னும் ஜெயிக்கல, பட் ஸ்டில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் லீடு கூட கிடைக்காதுன்னு தான் நிறைய பேர் சொன்னாங்க. நிறைய பேர் வந்து ரிப்ளை பண்றாங்க 550 600ன்னு யார் அவங்களுக்கு எக்ஸ்பர்டைஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு எனக்கு தெரியாது. அதாவது ஒன்னே ஒண்ணுது நீங்க தான் புரிஞ்சுக்கணும். இன்னொன்னு ஒரு ட்வீட் போட்டேன், ஜஸ்பிரீத் பும்ரா வந்து ரோல் ஓவர் பண்றாருன்னா இந்த டெட் பிட்ச்ல it is a cause of concern for Indian team. You expect your spinners to run through, not Jasprit Bumrah to run through. இது முன்னாடியே நம்ம ப்ரிவியூல என்ன சொன்னோம், 2 டெஸ்ட் மேட்ச் அவர் ஆடிட்டு அவரை ரெஸ்ட் பண்ணணும். T20 வேர்ல்ட் கப் வருது, அதுக்கப்புறம் ஐபிஎல் எல்லாமே ஆடுவாரு. ஐபிஎலுக்கு ரெஸ்ட் பண்ணுவாங்க. பண்ண மாட்டாங்க. ஐபிஎல்ல ரெஸ்ட் பண்ண முடியாது. எந்த ஓனர்ஸ் இது பண்ணுவாங்க? பும்ரா மாதிரி ஒரு பிளேயரை எப்படி ரெஸ்ட் பண்ணுவாங்க? ஏன்னா ரொம்ப சிறப்பா வந்து எம்ஐசிடி பர்ஃபார்ம் வேற பண்ணாங்க. இதுல கான்பிடென்ட்டா ஒரு அடி அடிச்சோம், எம்ஐசிடி வராது அது அப்படின்னு, அடுத்த வரல. எபிசோட் தனியா வரும். நீங்க சொன்னீங்க முதல்ல வெளியே போயிருவாங்க அப்படின்னு, அதே மாதிரி போயிட்டாங்க. உங்க சாபம் வந்து அவங்கள வெளியே கொண்டு போயிருச்சு. அதுக்கு தனியா வருவோம். இப்ப இது நீங்க சொல்லிருங்க. அதான் நம்ம எதிர்பார்த்தது, சொன்னது மேஜிக் ஸ்கோர் 463. ஆனா ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, 396 ஆன் அ ஸ்லோ பிச் லைக் இந்தியா இன் சப்கான்டினென்ட், யூ ஆர் ஆன் அ டிரைவர் சீட். தட் இஸ் வாட் எக்ஸாக்ட்லி ஐம் ட்ரைங் டு சே. இப்ப எனக்கு என்னன்னா, ஆஷ் வந்து ஒரு ரொம்ப நல்லா ஆடினாரு, பியூட்டிஃபுல்லா ஆடினாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டெய்ல் வந்து யூ கேன் நாட் எக்ஸ்பெக்ட் த டெய்ல் டு ப்ராஸ்பர். இப்ப நீங்க வந்து ஒரு முகேஷ் குமார் வந்து, நான் அவரை கிரிட்டிசைஸ் பண்ணல. நான் என்ன சொல்றேன்னா, எந்த போலரு, எந்த பிளேயரு எந்த கண்டிஷனுக்கு வேலைக்கு ஆவாங்க, வேலைக்கு ஆக மாட்டாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியலன்னா எந்த பிரயோஜனமும் கிடையாது. இப்ப நீங்க என்ன பண்ணிருக்கலாம், அதுக்கு மேல ஒரு வாஷிங்டன் சுந்தர் ஆடிந்தீங்கன்னா, இப்ப வந்துட்டு ஸ்பின்னர்ஸ் அன்பார்ச்சுனேட்டா வந்து குல்தீப் யாதவ் தவிர மத்த 2 பேரும் வந்துட்டு விக்கெட் எடுக்கல. தட் இஸ் ஃபைன். You are allowed to fail. You cannot give the workload for someone like Bumrah to run through the side. இப்ப வாஷிங்டன் சுந்தர் வந்து ஒரு ஆப்ஷன் இருந்திருக்கும். அவர் வந்து ஒரு 20 ரன் அவர் பார்ட்னர்ஷிப் போட்டிருந்தாருன்னா, ஒரு 20 ரன் அடிச்சு பார்ட்னர்ஷிப் போட்டு அந்த 460 வந்திருக்கும். அப்படி இல்லையா? தட் இஸ் a case. Get that boy who has been scoring lot of runs in domestic, சர்ஃப்ராஸ் கான். ஒரு பேட்ஸ்மேன் ஆடிந்தானாலும் அந்த 460 வந்திருக்கும். சோ இப்ப வந்து இட் இஸ் வெரி சிம்பிள். உங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தரையும், இப்ப அவங்க வந்து சேனா கண்ட்ரில இருந்து வர்ற இங்கிலாந்து ஒரு ஃபாஸ்ட் போலரோட ஆடுறாங்க, பென் ஸ்டோக்ஸ் போலிங் போடல. நீங்க லோக்கல்ல இருந்துட்டு 2 ஃபாஸ்ட் போலர் ஆடுறீங்க. அப்புறம் எப்படி நீங்க வந்துட்டு அந்த மாதிரி ஒரு சின்ன தப்பு தான் வந்துட்டு அந்த நேரோ டிஃபீட்டுக்கும் விக்டரிக்கும் டிஃபரன்ஸ் வரும். அன்னியன் மாதிரி சொன்னீங்களே, சின்ன தப்பு தான். என்ன அதுதான் சின்ன தப்புன்னா, அந்நியனோட இதுல கும்பி பாகம் தான். அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாரு, இதுக்கு பேரு கிருமி போஜனம், இதுக்கு பேரு கும்பி பாகம். ஒரு தடவை தப்பு பண்ணலாம், 2 தடவை தப்பு பண்ணலாம். நீங்க ஓகே, நீங்க சவுத் ஆப்பிரிக்கால போயிட்டு தப்பான பிளேயிங் லெவனை செலக்ட் பண்ணீங்கன்னா ஓகே, உங்களுக்கு கண்டிஷன்ஸ் தெரியாது அப்படின்னு மாதிரி சொல்லலாம். இங்க வந்து விசாகப்பட்டினத்துல நீங்க வந்துட்டு 2வது ஃபாஸ்ட் போலர் நீங்க ஆடுறீங்கன்னா, நீங்க எப்படிப்பட்ட ஃபாஸ்ட் போலர் ஆடணும், இங்க எப்படிப்பட்ட ஃபாஸ்ட் போலர் ஆடணும்? Someone who can reverse the ball, someone who got searing Yorker, someone who was really quick. அந்த இவர் முகேஷ் குமார் எப்படின்னா ஒரு ஜெனுவன் ஸ்விங் போலர். ஒரு 128 அந்த மாதிரி போடுறது, 2 பக்கமும் அலையற வருது. நியூ பால் போச்சுன்னா அதுக்கப்புறம் அவருக்கு ரோல் வந்து கஷ்டம். எக்ஸாக்ட்லி. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இப்ப செகண்ட் இன்னிங்ஸ்லயே அப்ப 3 விக்கெட் எடுத்துட்டா ஜஸ்டிஃபை பண்ணாதீங்க அந்த செலக்ஷன். அந்த செலக்ஷன் தப்பு. எப்ப நீங்க வந்துட்டு அந்த தப்புன்னு ஒத்துக்கிறீங்களோ, ஒன்லி தென் யூ கேன் மூவ் ஃபார்வர்ட். இப்ப ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் என்ன 250 ரன்ல தோத்தாங்களா, 25 ரன்ல தோத்தாங்க. இப்ப நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், இதே அந்த போன டெஸ்ட் மேட்ச் உங்களுக்கு சிராஜுக்கு பதில ஒரு வாஷிங்டன் சுந்தரோ சர்ஃப்ராஸ் கானோ ஆடி இருந்தா அந்த 25 ரன் நல்லிஃபை பண்ணிருக்க முடியாது. இப்ப ஐம் புட்டிங் மை ஹேண்ட் அப் அண்ட் சே தட் மை ப்ரெடிக்ஷன் ஹஸ் கான் ராங். நான் வந்து என்ன கவர் அப் பண்ண விரும்பல, நான் ஒரு ஜெனுவனா ஒரு கேள்வி கேட்கிறேன். அந்த சிராஜுக்கு பதில ஐ ரேட் சிராஜ் வெரி ஹைலி, அவரை ரொம்ப புகழ்ந்து ட்வீட் எல்லாம் போட்டுருக்கேன். நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன், அந்த சிராஜுக்கு பதில ஒரு வாஷிங்டன் சுந்தரோ ஒரு சர்ஃப்ராஸ் கானோ ஆடி இருந்தா, 2 இன்னிங்ஸ் பேட்டிங் ஆடி இருந்தா என்ன ஆயிருக்கும்? நீங்க டீம் செலக்ஷனை தப்பு பண்றீங்க, அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்பர்டைஸ் கொடுத்து என்ன பிரயோஜனம்? இப்பயும் தப்பு தான் பண்ணாங்க.
ஒன்லி திங் இஸ் தே காட் அ வெரி குட் ஸ்கோர் பேட்டிங் ஃபர்ஸ்ட், அதுதான் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கும் போது இப்போ வந்து போல் பொசிஷன்ல இருக்காங்க. இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் செஷன் வந்து எப்படி போச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியா 60 for 4, இங்கிலாந்து வந்து 32 for no loss. ஸோ இப்போ இங்கிலாந்து பாத்தீங்கன்னா 10 out of 10 செஷன் ஆன் ஆல் ஆனஸ்டி. இப்ப செகண்ட் செஷன் பாத்தீங்கன்னா 123 for 4 with a run rate of 4.55. Nose ahead for India just because they picked that one more wicket, 7 out of 10. தேர்ட் செஷன்ல ஒரு இடி அடிச்சிட்டாங்க, 98 for 6, 23.5 overs. அதுக்கப்புறம் இந்தியா வந்து 28 for no loss. They are leading by 171. என்ன பொறுத்த வரைக்கும் இங்கிலாந்து வந்து கொஞ்சம் பாசிட்டிவா ஆடுறதுனால 340 தேவைப்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒன்லி ரீசன் இஸ் த பிச் இஸ் ஸ்டில் குட் டு பேட். பிச்சு எப்போ வேலையை காமிக்க ஆரம்பிக்கும்னா 4வது நாள்ல தான் காமிக்க ஆரம்பிக்கும்ன்றதுனால இந்தியாஸ் டு பேட் 1 full day. அவங்க 1 full day வந்துட்டு டிஃபென்சிவ் அப்ரோச் எடுத்தாலும் 275 ரன் வந்துடும். 275 ரன்னா they will be ahead by 450. Day 4 when you are chasing 450 it will be curtains. அதனால வந்து இங்க இருந்து இந்தியா தோத்தாங்கன்னா இதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது. எக்ஸ்பர்டீஸை நான் சொல்றேன், நாளைக்கும் நல்லா இருக்கும் பிச்சு ஆடுறதுக்கு. ஸோ இந்தியா டு மேக் ஷூர் தட் கிரைண்ட் தம் அவுட். நாளைக்கு ஆல் அவுட் ஆலியா 4வது நாள் லஞ்ச் வரைக்கும் ஆடணும். நீங்க ஆல் அவுட் ஆற வரைக்கும் டிக்ளரேஷன் பேச்சே கிடையாது. பைல் அப் த லீட் அண்ட் தென் புட் தம் அண்டர் பிரஷர். பியூட்டிஃபுல்லா பண்ணாங்க நீ. சூப்பர். ஜெய்ஸ்வால் எக்ஸ்ட்ராடினரி நாக்கா, செம்மையா நீங்க சொன்ன மாதிரி அடிச்சிட்டாரு. ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அந்த ரொம்ப ஃபியர்லெஸ்ஸா ஆடி தான் அந்த 200 அடிச்சாரு. சேவாக எப்படி அடிப்பாரோ அந்த மாதிரி தான் அடிச்சாரு அந்த 200ம். ஆனா அதே ஃபியர்லெஸ் அப்ரோச், 7 பேர் பவுண்டரியில் இருந்தாங்க. வெளியே வந்து ஆண்டர்சன் அடிக்கிறேன்னு தான் அவுட்டும் ஆனாரு. பட் தென் ஒன்றும் சொல்ல முடியாது. நோ கம்ப்ளைண்ட்ஸ், எக்ஸ்ட்ராடினரி இன்னிங்ஸ். வி ஹேவ் டு ஜஸ்ட் ஸ்டாண்ட் அப் அண்ட் கிளாப் ஃபார் ஹிம். அன்பார்ச்சுனேட்லி யுவர் லேக்கிங் சப்போர்ட் சார். இப்போ அது வந்து ஒரு 5 விக்கெட்டோ 6 விக்கெட்டோ இல்ல அஸ்வின் ஆடிந்தான்னா யூ வுடன்ட் ஹவ் ட்ரை டு பிளே தட். இன்னொன்னு சொல்ல வரேன், நீங்க சொன்ன மாதிரி அடிச்சாருன்னு சொல்லாதீங்க. ஜெய்ஸ்வால் அடிக்க போறாருன்னு சொன்னது நீங்க. Okay, you are the one who said that Jaiswal will score runs. Let us make it very correct. இப்போ ஒரு அஸ்வினுக்கு அப்புறம் இன்னும் ஒரு பிளேயர் பிளாக் பண்ணக்கூடிய அந்த கெப்பாசிட்டி இருக்குன்னா he wouldn't have gone hammer and tongs. அப்போ என்ன பண்ணிருப்பாரு, கேமை எடுத்துன்னு போனவங்களுக்கு என்னன்னா அந்த பக்கம் இருக்கிறவங்க எப்ப வேணா அவுட் ஆவாங்கும் போது you have no other option to get as many runs possible. இன்னும் கொஞ்ச நேரம் அஸ்வின் ஆடிந்தாருன்னா அந்த 463 would have been a reality, but absolutely no complaints. எனக்கு என்ன பெரிய டிசப்பாயின்மெண்ட் என்னன்னா அஸ்வினும் அக்ஷர் பட்டேலும் they didn't come into the picture. இது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா இப்ப நீங்க செகண்ட் இன்னிங்ஸ்ல there is a good chance both of them will come goodன்றதுனால அவங்க 2 பேரோட கான்ட்ரிபியூஷன் இல்லாம புதுசா உள்ள வந்த குல்தீப், அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் பவுலர் பும்ரா விக்கெட் எடுத்திருக்காங்கன்னா அது வந்து ஒரு நல்ல சைன். ஸோ both these guys are due for the second innings. There is no chance of a comeback for England என்ன பொறுத்த வரைக்கும். எப்படி நம்ம இந்த சைடு ஒரு பேட்டிங் மாஸ்டர் கிளாஸ் பார்த்தோமோ, ஜேம்ஸ் ஆண்டர்சன் நீங்க தலையால அடிச்சுக்கிட்டீங்க அவங்க விட்டு எடுத்ததுக்கு. அவர் ஒரு மாஸ்டர் கிளாஸ் காமிச்சார் பாத்தீங்கன்னா. 42 வயசு, பட் தென் ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர். அவரை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ நல்ல ஸ்கில்லு. உள்ள கொண்டு வராரு, வெளியே கொண்டு வராரு, சீமை பிடிச்சி இது பண்றாரு, என்னென்னமோ பண்றாரு பாத்தீங்களா சார். அதாவது ஒரு சிலத எக்ஸ்பீரியன்ஸ் வந்து cannot be substituted with anything. 2வது இந்த வயசுலயும் அவருக்கு ரம்யா கிருஷ்ணன் சொல்லுவாங்க, இவர படையப்பா படத்துல, வயசானாலும் சரி அழகும் ஸ்டைலும் குறையவே இல்லை, அப்படியே தலையரோட அப்படி போட்டு தேங்க்யூ கூடவே பிறந்தது அப்படின்னுவாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேயரை நீங்க எப்படி வந்து உக்காத்தி வைப்பீங்க? அவங்களும் ஒரு பெரிய தப்பு பண்ணாங்க, அதையும் நம்ம ஹைலைட் பண்ணோம். மார்க் போட்டு ஒரு விக்கெட் எடுக்க மாட்டாரு, அந்த பிச்சில் வந்து குத்துன்னு குத்துவாரு. இப்ப இங்க வந்து நான் என்ன சொல்றேன்னா, இந்த பிச்சு பாத்தீங்கன்னா பவுன்ஸ் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் அந்த ஹையர் சைடு இருக்குங்கும் போது that is the reason you want a guy who can bowl quick here. If India would have opted for the second seamer, it would have been a guy who can bowl 140 plus on a consistent basis and get bounce. ஸோ இங்க வந்து ஆண்டர்சன் மாதிரி ஒரு ஆள் பாத்தீங்கன்னா, நான் திருப்பியும் சொல்றேன், அவர் எடுத்த 3 விக்கெட்டை பத்தி நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். அவரோட எக்கானமி பாருங்க. அவரும் இப்ப உட்டு மாதிரி ஒரு ஆள் ஆடி ஒரு 4.55 பாயிண்ட் இருந்தாங்கன்னா அந்த 460 ஈஸியா போயிருக்கும். ஒரு 2 சல்லி ரன் கொடுக்கல. யசஸ்வி ஜெய்ஸ்வால் அடி பின்றாரு எல்லாரையும். ஆண்டர்சனை பாத்துங்க எப்படி ஆடினாரு அப்படிங்கும் போது தட் ஷோஸ் அ கிளாஸ். ஆக்சுவலி அவருக்கு இன்னும் அவர் நிறைய ஆடணும், நிறைய விக்கெட் எடுக்கணும் தான் எனக்கு ஆசை. கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். இங்கிலாந்து பேட்டிங் நல்லா ஆரம்பிச்சாங்க, ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ஆனா பினிஷிங் சரியில்லையே. இங்கிலாந்து பேட்டிங்கை பத்தி என்ன நினைக்கிறீங்க, அவங்க பேட்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூல? நான் திருப்பி சொல்றேன், உங்களுக்கு வந்து இந்த ஃபியர்லெஸ் அப்ரோச், பேஸ்பால் அப்ரோச், இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல ஸ்கிட் ஆகும் போது அருமையா இருக்கும் ஆன் த ரைஸ் அடிக்கிறதுக்கெல்லாம். ஸோ இந்த மாதிரி பிச்சு வந்துட்டு ஆன் அண்ட் ஆஃப் இருக்கு. பர்டிகுலர்லி when you are playing second, அதுக்கப்புறம் they are going to bat last in the pitch. சொன்னீங்கன்னா உங்களுக்கு பேஸ்பால் பத்தி எதுவும் தெரியலன்னு சொல்லுவாங்க.
இல்ல அவன் சொல்றவங்க சொல்லட்டும், அதை பத்தி எனக்கு ப்ராப்ளமே கிடையாது. அதாவது உங்களுக்கு பாத்தீங்கன்னா டமால்னு வந்து கவர்ஸ் மேல அடிப்பாங்க இங்கிலாந்துல. ஆஸ்திரேலியால பாத்தீங்கன்னா அந்த குக்கோபுரா பால் 15 பால் போச்சுன்னா அடி கிழிக்கலாம். சேம் திங் இஸ் a கேஸ் வித் நியூசிலாந்து ஆல்சோ. இந்தியா மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ்னா பவுன்ஸ் வந்து அந்நியமான மேலையும் கீழையும் போகுதுங்கும் போது நீங்க ஆன் த ரைஸ் அடிக்க போறீங்க, இறங்கி வந்து அடிக்க போறீங்க அப்படின்லாம் வேலைக்கு ஆகாது. அப்படிங்கும் போது there is no problem in having that fearless approach. நீங்க டப்பு டிப்புன்னு அடிக்க போனீங்கன்னா you are going to be in trouble. நான் எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு பிச்சு டிட்டோரேட் ஆச்சு ஃபோர்த் டேனா இவங்க கசாமுசான் அடிக்க போனாங்கன்னா 2 செஷன்ல ஆல் அவுட் பண்றாங்க இந்தியா. அதனால they have to be mindful on that. அவங்க என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன். செகண்ட் இன்னிங்ஸ்ல அவங்க ஆடும்போது இந்த 10-12 ஓவர் அடிக்கணும். 10-12 ஓவர் அடிச்சு இந்தியாவை டிஃபென்சிவ் மைண்ட் செட்ல போட்டு சுத்தி நிக்க வைக்காம பவுண்டரி லைன்ல 4 பேர் இருந்தா தென் தேவ் காட் அ சான்ஸ் விச் we very clearly did on the second innings. முதல் 15 ஓவர்ல 89 ரன்ஸ் அடிச்சுட்டாங்க. அடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, they put India clearly on the defensive mindset. சோ அதுதான் அப்ரோச். பேஸ்பால்னா வந்து என்னையுமே யோசிக்காம டப்பு டிப்புன்னு அடிக்கிறது அப்படின்னா அது கிடையாது. இட் ஹாஸ் டு பி இன்டெலிஜென்ட். இப்ப இங்கிலாந்து வந்துட்டு ரைட்டிங் இஸ் ஆன் த வால். இப்ப இங்க இருந்து எப்படி திரும்பி வராங்க, ரொம்ப கஷ்டம் திரும்பி வர்றது. எப்படி திரும்பி வராங்க, 340க்குள்ள உங்களுக்கு டார்கெட் இருந்தா அதுவும் கஷ்டம். இப்பயே சொல்லிடுறேன், இந்தியா இஸ் ஒன்லி 170 அவே ஃப்ரம் ஓவரால் லீட் ஆஃப் 340 சேஸ் பண்றதும் இங்க கஷ்டமா இருக்கும். ஒன்லி அட்வான்டேஜ் 340னா நாளைக்கு டீக்குள்ள இந்தியா ஆல் அவுட் ஆனோம். டீக்குள்ள ஆல் அவுட் ஆனா இன்னும் ஒரு செஷன்ல பேட்டிங் நல்லா இருக்கும் போது அப்ப பேஸ்பால் அப்ரோச் வச்சு ஒரு 120 ரன் அடிச்சா then you go to day 4 with only 220, you have a chance. ஒரே சான்ஸ் அவங்களுக்கு திரும்பி வரதுக்குன்னா they have to bowl India out in 2 sessions and continue baseball approach only in that first 15 overs to put India under pressure. அதை பண்ணாம நீங்க கண்ணா பண்ணான்னு பால் திரும்புதுன்னு சுத்தினீங்கன்னா they will fold. அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. சரி, 340 தான் அப்ப மேஜிக் நம்பரா? 340 மேஜிக் நம்பர். 340 இந்தியா வந்து செட் பண்ணாங்கன்னா அடிக்கிறது ரொம்ப ரொம்ப இல்ல, கஷ்டம். எந்த ரன் எவ்வளவு கஷ்டம்லாம் இல்ல. இந்த ரன் இந்தியா அடிச்சிட்டாங்கன்னா மேட்சை மூடிட்டு போயிடலாம், இந்தியா ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா எவ்வளவு, 400 420 அந்த மாதிரி. இந்தியா சார் இங்கிலாந்து அவுட் ஆஃப் த கேம் அப்படின்னு எப்ப சொல்லுவீங்க? இப்ப எவ்வளவு அடிச்சா 400 சொல்லுவீங்க? 420 சொல்றதுக்கு எக்ஸ்பர்டீஸ் தேவை கிடையாது, யார் வேணாலும் சொல்லலாம். இப்ப 400 420 டார்கெட் 340. நான் எப்படின்னா முதல்ல கைக்குள்ள வாயை விட்டுட்டு பால் எடுக்கிறவன் அந்த மாதிரியான ஆளு. சோ இப்ப நானும் வந்து 450 அடிச்சா இந்தியா ஜெயிச்சிருவாங்க. இல்லைன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து இந்த பிச்சை பார்த்துட்டு இந்தியா நீட் 550ன்னா இப்ப டைம் வேஸ்ட் பண்ணி இந்த வியூவர்ஸ் இவ்வளவு பேர் பாக்குறாங்க, பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. அப்புறம் வாட் ஆர் தே நாட் கோயிங் டு கெட் டிஃபரெண்ட் ஃப்ரம் திஸ் சேனல் ஃப்ரம் அதர் எக்ஸ்பர்டீஸ்? என்ன பொறுத்த வரைக்கும் 340 சரி பரவாயில்ல, எனக்கு உள்குத்தா வெளிக்குத்தான்னு தெரியல. லைஃப்ல வந்து யூ ஹேவ் டு பி போல்ட். உங்களுக்கு இவ்வளவு கண்டிஷன்ஸ் இவ்வளவு ரிசர்ச் நம்ம பண்ணோம்னா கான்பிடென்ட்டா சொல்லணும். இப்ப நான் உங்களுக்கு ஈஸியா நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றோம், 550 அடிச்சா இந்தியா ஜெயிச்சிருவாங்க. அதை நான் சொல்லணுமா? அதான் நான் சொல்றேன். 340 இஸ் a மேஜிக் நம்பர். 340 இந்தியா டார்கெட் செட் பண்ணாங்கன்னா இந்தியா டெஃபினட்டா ஜெயிப்பாங்க. அதுக்கு மேல எவ்வளவு வந்தாலும் இட் இஸ் ஒன்லி கோயிங் டு ஆட் டு த மார்ஜின் ஆஃப் விக்டரி, என்னோட ஹம்பிள் ஒப்பீனியன்ல, நோயிங் த கண்டிஷன்ஸ். ஓகே சார், இந்தியா அப்ரோச் எப்படி இருக்கணும், உங்க ஃபைனல் தாட்ஸ் என்ன? நீங்க சொன்ன மாதிரி டீயோட டிக்ளேர் பண்ற மாதிரி இல்ல, ஃபுல் டே நாளைக்கு ஆடலாமா, இல்ல அப்ரோச் எப்படி இருக்கணும் இந்தியாவோட அப்ரோச், அப்படியே உங்க ஃபைனல் தாட்ஸும் சொல்லிருங்க. 4 செஷன் ஆடணும். டீயோடலாம் கிடையாது. டீயோட இங்கிலாந்து ஆல் அவுட் பண்ணும் if they want to come back to the game. இந்தியா என்ன பண்ணணும்னா 4 செஷன் ஆடணும் if they don't get bowled out. இப்ப நாளைக்கு ஆடிட்டே இருக்காங்க. இப்போ ஒரு மணி நேரம் இருக்கு, ஒரு 7 விக்கெட் போயிடுச்சுன்னா சரி, சுத்தி எல்லாம் ஆல் அவுட் ஆகக்கூடாது. அதுக்கப்புறம் எவ்வளவு நேரம் put them on the field, how much the pitch will get deteriorated more if they bat. அப்படிங்கும் போது ஒரே ஒருத்தர் மட்டும் தான் கதாயுதத்தை எடுத்துட்டு வரணும், அது பெரியப்பா. நாளைக்கு அவர் படையப்பாவா மாறணும், அவர் டிஃபென்ஸ் ஆடக்கூடாது, நொறுக்கணும். மத்தவங்க எல்லாரும் ஆடணும். ஒரு ரீசன்காக தான் சொல்றாரு, ரோஹித் மாதிரி ஒரு ஆளுக்கு பட ஆரம்பிச்சுது. நீங்க எத்தனை பேரை நீங்க பவுண்டரி எடுத்தனாலும் 6 போயினே இருக்குன்றதுனால ரோஹித் இஸ் சம்மன் வச்சு கம் தட் ஆல் கன்ஸ் பிளேசிங். மத்தவங்க எல்லாம் they have to play around him. இத பண்ணாங்கன்னா நாளைக்கு இந்தியா ஆல் அவுட் ஆலன்னா அதுக்கப்புறம் இட் இஸ் கோயிங் டு பி mere formality. இங்கிலாந்து will be completely out of the game no matter what. ஓகே பீடா, அப்போ அதுவே நம்ம நடக்கும் அப்படின்னு நம்புவோம். நாளைக்கு வந்து இங்கிலாந்து, நாளைக்கு நம்ம ரெக்கார்டிங் வரும்போது we hope that England will be out of the game. அப்படிதான் நீங்களும் நினைக்கிறீங்க? உங்க தாட்ஸ் சொல்லிட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இப்ப பாத்தீங்கன்னா எட்ஜ் இந்தியா 83-17 ahead. நாளைக்கு they have to maintain the edge of 83-17
to be commanding at the end of day 3 வந்துச்சுன்னா we will be in a better mood to talk tomorrow, which I firmly expect. நாளைக்கு படையப்பா அடிக்கணும், சாரி பெரியப்பா அடிக்கணும். பாப்போம் நாளைக்கு யசஸ்வி ஜெய்ஸ்வாலோட அப்ரோச் குருவர சம்பவம் அப்படின்னு ஏதாவது சொல்ல போறீங்களா? அது நான் இந்த வியூவர்ஸுக்காக சொல்ல வேணாம்னு நம்ம பேன் பாக்குறேன். பண்ணிட்டோம். நான் பர்சனலி அப்செட். லாஸ்ட் டெஸ்ட் மேட்ச் தோத்தோம் அப்செட் கிடையாது, வேர்ல்டு கப் தோத்தோம் பாருங்க, அந்த வலி எனக்கு இன்னும் இருக்கு. அதனால வியூவர்ஸோட மரியாதைக்காக அதை நான் சொல்லாம இருக்கேன். தட் இஸ் ஹவு மச் வி ரெஸ்பெக்ட் அவர் வியூவர்ஸ். இல்லைன்னா இந்த டெஸ்ட் முன்னாடியே நான் சொல்லியிருப்பேன் கொடலூர் ஒரு சம்பரம் இருக்குன்னு. எனக்கு வந்து இப்ப நமக்கு வந்து நம்மள சப்போர்ட் பண்றவங்க இத எபிசோட பாக்குற அந்த வியூவர்ஸ் தான். அவங்களுக்கு மேல இருக்கிற மரியாதைக்கும் லவ்க்காகவும் ஐ டோன்ட் வாண்ட் டு சே தட் அகைன். India will be in a commanding position tomorrow until we come back and review day 3 where India is going to stand. Thanks a lot and bye bye.